பசுமை செல்வம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னங்க தேவை? நிலம், நீர், காற்று. இது 3 இருந்தா ஒரு மனுஷன் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் இங்க பயிருக்கும். நல்ல ஒரு மண்ணு, நீரு, நல்ல தண்ணீர், அப்புறமா நல்ல ஒரு கால சூழ்நிலை தான் அதுக்கேத்த மாதிரி பயிர் நல்ல வளர்ச்சி அடையுங்க. எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம ஒரு தண்ணீர், அதாவது உப்பு தண்ணீரை உடைக்கும் இயந்திரத்த தாங்க பார்க்க போறோம். அதனால உப்பு தண்ணீரை உடைக்கும் இயந்திரம் அப்படின்றீங்களா? என்னன்னா, இப்ப நிறைய பேர் தண்ணி பாய்ச்சுவீங்க. நிலத்துல தண்ணீர் பாய்ச்சுவீங்க. ஆனா நிலத்துல பார்த்தீங்கன்னா ஒரே உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும். சில பேர் ட்ரிப்ல பாய்ச்சுவாங்க. ட்ரிப் உள்ள பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டு இருக்கும் அந்த உப்பானது. அது அப்புறமா ஆசிட் வச்சு கிளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய விவசாயிகள் சந்திச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு எளிமையான தீர்வு தாங்க இந்த உப்பை உடைக்கும் இயந்திரம் அப்படின்ட்டு திருப்பூரை சேர்ந்த ஒரு விவசாயி கண்டுபிடிச்சிருக்காருங்க. இவர் லாபத்துக்காக பண்ணலங்க. இதை ஒரு சேவையா தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இதை குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்காரு. இந்த உப்பு உடைக்கும் இயந்திரம் நிறைய கம்பெனிக்காரங்க பண்றாங்க. ஆனா அதோட விலையெல்லாம் கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுங்க. 1 லட்சம் இல்ல 1.5 லட்சம் வரைக்கும் அதை பண்ணி தராங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த 1.5 லட்சம் செய்யற அந்த காசு கொடுத்து பண்ற அந்த இயந்திரம் என்ன செய்தோ அதை நான் வெறும் 5000த்துல பண்ணி தரேன் அப்படின்ட்டு நிறைய விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. நானே அவரது ஒரு 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவர் பண்ணி கொடுத்தாருல விவசாயிகளுக்கு, அந்த விவசாயிகளோட நிலத்துக்கும் போய் அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாரு, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கொடுத்த 1 வாரத்துல 1 மாசத்துல போய் விசாரிக்கல, 1 வருஷம் கழிச்சா அந்த விவசாயிகளுக்கு போயிட்டு விசாரிக்கிறாரு எப்படி இருக்குன்ட்டு. அதை பயன்படுத்தின விவசாயிகள்லாம் சொல்ற ஒரே விஷயம் சூப்பரா இருக்குங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கு, மகசூல் ஜாஸ்தி ஆகுது அப்படின்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை நல்ல தண்ணீர் தான் வளருங்க. சரிங்களா? மணத்தக்காளி அவ்வளவு சீக்கிரத்துல எங்கேயும் வளராதான், நல்ல தண்ணி தான் வரணும். ஆனா இந்த இயந்திரம் மாற்றத்துல இந்த இயந்திரத்துல வடிஞ்சு வருதுல தண்ணி, அதனால பாத்தீங்கன்னா மணத்தக்காளி சூப்பரா வருது அப்படின்னு ஒரு விவசாயி சொல்றாருங்க. இன்னைக்கும் திருப்பூர் விவசாயி தான் சந்திக்க போயிருக்காரு. அந்த விவசாயி இவர்கிட்ட வாங்கி அந்த இயந்திரத்தை மாட்டி இருக்காரு. மாட்டி நிறைய பலன்கள் கிடைச்சிருக்கு அவருக்கு. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா அந்த இயந்திரத்தை அனுபவிச்ச அந்த விவசாயி என்னென்ன பலன்கள் அடைஞ்சாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்களே பாருங்களேன். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம ஊர் என்னை பார்த்த பிற்பாடு அறிமுகம் இது எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா. ஆனால் நம்ம ஊர் சோமனூர் பக்கம் சூலூர் தாலுக்குங்க, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா, கரோலி மாதப்பூர் கிராமம். நான் கிட்டத்தட்ட தென்னை விவசாயம் அது இயற்கை முறையில் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்குறேங்க. அதுபோக நான் திருவையாறு 3ங்கிற ஒரு ரகத்தையுமே விவசாயிகளுக்கு வாங்கி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. சரி. அப்புறம் உங்களுடைய இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணியினுடைய தன்மை ரொம்ப உப்புத்தன்மை அதிகம். கிட்டத்தட்ட 3000 டிடிஎஸ் 4000 டிடிஎஸ் இருக்கிற ஏரியாவும் உண்டு, 5000 இருக்கிற இடமும் உண்டுங்க. இப்போ மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் டிடிஎஸ் குறையும், மழை இல்லாத காலத்தில் டிடிஎஸ் அதிகமாகும். அப்புறம் உங்களுடைய ப்ராடக்ட், என்னோட பைப்பு கிட்டத்தட்ட 10-30 பைப்புக்கு பக்கம் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்குறேங்க. அது நான் முதல்ல அதை போட்டு எனக்கு சார்ந்தவங்களெல்லாம் அதனுடைய அனுபவ ரீதியாக அவங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி அந்த இதில் தான் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணி, அப்புறம் இன்றைக்கி விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாகவும் கம்மியான குறைவான இதில் நீங்கள் கொடுத்து பண்ணிகிட்ருக்கிறீங்க. ரொம்ப அது உங்களை நாங்கள் எல்லாருமே இல்லைங்க, நம்மனால நான் என்னென்னு சொல்கிறேனுங்கன்னா, நம்மளால் முடிஞ்சதான் நம்ம விவசாயிகளுக்கு செய்வோம். கண்டிப்பாக நம்ம இது இப்போ ஒன்றும் ஒரு தொழில் ரீதியாக செய்கிறது இல்லைங்க. இதை நம்ம ஒன்று சம்பாதிக்கணுங்கிற செய்யலைங்க. நான் என்னென்னா விவசாயிக்கு நல்லா இருக்கணும், நம்ம கண்டுபிடிச்சோம் அது 10 பேர்த்துக்கு பயன்படும் அப்படிங்கிறத செய்கிறோம். நம்ம கண்டுபிடிச்சதை நம்மளோட போகட்டும்னு விடாமல் இனிமேல் நம்ம ஒன்றும் கொண்டுட்டு போகிறது ஒன்றும் இல்லைங்க. அதனால நான் என்னென்னா எல்லாத்துக்கும் நடக்கட்டும். நம்ம இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணுங்கிறது இல்லைங்க. ஏதோ நம்மளுக்கு செய்யக்கூடிய கூலி கிடைச்சா போதுங்க, அதுக்கு செஞ்சு எல்லாத்துக்கும் நானுங்க இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வரணும். இன்றைக்கி எல்லாம் பொருளாதார ரீதியாக எல்லாருமே பணம்ங்கிற காலம் நமக்கு தேவையான அளவுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தது ஒரு நிஜமாகவே இந்த உப்பு தண்ணீருடைய விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வரப்பிரசாதம். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ இன்றைக்கி பேட்டி எடுத்தது எல்லாருமே 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முந்தைய கொடுத்தவங்களுக்கு தான் இப்போ இன்னும் இப்போ எல்லாத்தையும் பேட்டி எடுத்துகிட்டு வந்திருக்குது. எல்லாத்துக்கிட்ட இன்றைக்கி 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பின்னால் ஒரு விவசாயி போய் நான் கொடுத்த பைப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன்னா அதோட பலன் இருக்கவும் தான் இன்றைக்கி நான் போய் கேட்க முடியும். இப்போ நான் எடுத்து கொடுத்தது இல்லையாங்க, நம்ம சித்தப்பா பையன் எடுத்து கொடுத்தோங்க. அவங்களுக்கு உப்பு தண்ணி நம்மளோட கொஞ்சம் கடின தண்ணி அதிகம். அதில் அவங்க துவைச்சால சோப்பு நுரைக்காது. இது போடுறதுக்கு பின்னாடி அவங்க மிஸ்ஸஸ் சொல்கிறா, அப்படி தம்பியுடைய சம்சாரம், ஆனால் மாமா இது ரொம்ப அருமையாக இருக்குதுங்க, இந்த சோப்பு நல்லா நுரைக்குது,
இந்த மணத்தக்காளி கீரை போட்டோம்னா மழை பெஞ்சா தான் முளைக்கும். இப்போது இந்த தண்ணி இது போட்டதுக்கு பின்னாடி நேரடியாகவே அதுலேயே முளைக்குது. அப்படிங்கும்போது இதனுடைய தன்மை அதுலேயே புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது அர்த்தம் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல இந்த பைப்பு மாட்டுங்க, இருக்கிறதுலையே பொடி விதை மணத்தக்காளி விதை, நீங்கள் அந்த விதையை போடுங்க. அது முளைச்ச பிற்பாடு நீங்கள் எல்லாமே முளைக்கலாம். மணத்தக்காளி விதை முளைக்குதுன்னா உப்பு தண்ணி நல்ல தண்ணி எப்படி பண்ணுதுன்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த நல்ல தண்ணி போகாமல் மணத்தக்காளி முளைக்காது. நான் உப்பை நல்ல தண்ணி பண்ணுன்னு சொல்லலை, உப்பு மேலே நின்று பிரித்து கொடுத்துருது. உப்பு பூரா மண்ணில் மேலே நின்றுக்குது, தண்ணி மட்டும் வேருக்கு போகும். அவ்வளோ. எங்கள் பகுதியில் இன்னொன்று என்னங்க, முதல்ல சோளம் போகும் பயிரிட்டா மேந்தனியே கட்ட மாட்டேங்க. மேந்தனி கட்டினா கருகீர் பயிர் போகும். ஆனால் இன்றைக்கி அது இந்த மாதிரி இது அன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி கிடைச்சிருக்கு. இன்றைக்கி சோளம் போடுறதுக்கு ஆள் இல்லைங்க, சோளம் விவசாயம் பண்ணுறது இல்லை. ஆனால் எனக்கு தென்னைக்கு வந்துங்க உண்மையிலேயே இது நல்லா, ஏன்னா வேரில் வந்து இந்த உப்பு போய் கட்டி இந்த எப்படிங்க இந்த சொட்டு நீர் ஓசில் உப்பு கட்டிக்குது, அதே மாதிரி இந்த வேர்லேயுமே நான் ஆரம்பத்தில் முதல் தடவை நான் சொன்னப்பவே அதான் சொல்லியிருக்கிறேன். இந்த வேரில் போய் அந்த உப்பு போய் கட்டிக்கணுங்க. அப்போ அந்த தண்ணி உரியக்கூடிய தன்மை கெட்டு போகும். இப்போ இது மாற்றப்ப என்னென்னா அந்த வேரில் போய் உப்பு கட்டாது, தண்ணி நல்ல தண்ணி போகிறப்போ வேர் இழுக்கக்கூடிய தன்மை வரும்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, எப்படி அந்த சொட்டு நீர் ஓசில் வந்து கரை படியறது இல்லையோ, அதே மாதிரி இப்போ தென்னை மரத்தினுடைய வேர்லேயுமே அந்த கரை படியாதனால தண்ணியை நல்லா இழுத்துக்குது. எவ்வளோ தண்ணி விட்டாலும் இழுத்துக்குது. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த நீங்கள் இந்த உப்பு தண்ணி கடினத்தன்மையை வந்து இப்போ பிரித்து கொடுக்கும்போது அதுலேயே எல்லா உப்புகளும் பிரிஞ்சு அதுவும் ஒரு மரம் ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க. அது ஒரு இது. ஒரு ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, நம்ம இயற்கை உரங்களாக கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்குதுங்க. இப்போ நான் கொடுக்குறது வந்து இயற்கை உரம் தான் கொடுத்துட்டுருக்குறேங்க. தாய் உரம் வாங்கி அதையே மல்டிப்ளை பண்ணி அதிலிருந்தே உற்பத்தி கொடுத்துட்ருக்கோம். அப்போ இதுவும் சேர்ந்து அதுவும் சேரும்போது இன்னும் பயிர் வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு, 4வது வருஷம் காப்பு வருது. இது எல்லாமே பசுமையாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துலையாவது நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக இருக்குதான்னு பார்த்து அந்த ஓலை ஓரத்தில் இதாகும். இப்போ இது எல்லாம் வந்து நல்ல வித்தியாசம் தெரியும். அதுதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் அதுதான் சொல்கிறேன். பைப்பை மாட்டினீங்கன்னா, ஏன்னா தென்னையை பொறுத்த வரைக்கும் உடனடி ரிசல்ட் தெரியாது. மற்ற பயிருக்கு பண்ணுங்க, உடனடி ரிசல்ட் இருக்கும். தென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணணும். 6 மாதம் பொறுத்து அதோட வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உரம் கொடுத்தாலுமே தென்னை பொறுத்தவரை வந்து 6 மாதம் இல்லாமல் ஆகும், எந்த வித்தியாசம் தெரியாது. ஆமாம், நீங்கள் இதை மாட்டின பிற்பாடு பாருங்கள், பிஞ்சு உதிராது, காய் பெருவிட்டு வரும். எல்லாமே நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதாவது பிஞ்சு உதிருதுனாங்க 100% இல்லை, அது உதிரும். அது எப்படி உதிருதுனாங்க, சில காலநிலைக்காக. அது காலநிலை மாற்றத்தில் ஒரு பாலை வெடித்து வெளியே வருதுன்னா என்னுடைய கிளைமேட் கண்டிஷனுக்கு அது ஒத்து வந்ததுன்னா அது அந்த பாலை பிஞ்சு நிற்கும். அது இன்னைக்கு ஒத்து வராத பட்சத்தில், இந்த கிளைமேட் ஒத்து வராது, அதிகமான வெயிலோ இல்லை அதிகமான காற்றோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த பிஞ்சு வந்து உதிர்ந்து செய்யும். ஆமாம், அது வந்து சிலருக்கு இன்னுமே நம்ம விவசாயிகள் அது ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. நிஜமாவே வந்து ஏன் இப்போ உதிருது அப்படின்னாங்க, அது ஒரு காரணம் இருக்குது. அன்னன்னைக்கு காலநிலை வந்து மாறுதுங்க. வெயில் அதிகமாக இருந்தால் குளிர்காலத்தில் குளிர் இல்லை, குளிர்காலம் தாண்டி குளிர் வருது. ஆமாம், வெயில் காலத்தில் வெயில் காலம் தாண்டி வெயில் வருது. எல்லாமே மாறுபட்ட காலம் வரும்போது அது மாறுபடுது. அதான் இப்போ நான் என்னென்னா, இப்போ கொடுத்தா நானே தனியாக சொல்லி இது பண்ணி பேட்டி கொடுத்து சொல்கிறத விட, ஏன்னா கொடுத்தவங்கள 10 பேர்த்த போய் கேட்டு அவங்க மூலியமாக அவங்க இது ஒப்பீனியன் என்னன்னு சொன்னால் தான் விவசாயிகளுக்கு அது என்னங்கிறது புரியுமுங்க. நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் அது என்னம்மா அவர் சொல்கிறாரு கேட்குறவங்க இருக்குங்க. அது ஆமாம், ஏன்னா நாமளே இதை பரமாக சொல்லிக்கிறோம், இது தற்புகழ்ச்சி பண்ணிக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்துங்க நான் வந்து அதனுடைய பலன் அனுபவிச்சவங்களுக்கு தான் அதுதான் தெரியுமுங்க. அதனால இப்போ நீங்கள் என்னன்னாங்க, இங்கே மட்டும் இல்லைங்க, மைசூரில் நம்மளுக்கு கர்நாடகா சாமராஜ்நகரில் தோட்டம் இருக்குதுங்க. இப்போ அங்கேயும் கூட நாங்கள் வந்து அங்கே உப்பு தண்ணி இல்லை, கம்மியான டிடிஎஸ் இருந்தாலுமே இந்த லேட்டரில் உப்பு படிகிறது வந்து நீ படியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அது வாங்கி இப்போ அங்கே டெஸ்ட்டு கொடுத்துருக்குறோங்க. இன்னும் 4-5 பேர்த்துக்கு உப்பு தண்ணி இல்லாதவங்களுக்கும் இந்த லேட்டரில் உப்பு படியுது, நாங்கள் வந்து ஆசிட் விட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நான் இதை போடுங்க, உங்களுக்கு இயற்கையாகவே இந்த உப்பு அதில் படிஞ்ச உப்புமே போயிடும், இனி படியாமல் இருக்கும், இந்த இது ஆசிட் விட வேண்டிய விஷயம் அது வராது அப்படிங்கிறது கூட நான் சொல்லியிருக்கேன். இப்போ எப்படின்னா, உங்களுக்கு ஒரு வருஷம் ஆச்சு முதல் பைப்பு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பின்னால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10-30 பைப்புக்கு மேலே எடுத்து கொடுத்துட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கு 4 தடவை தோட்டத்துக்கும் வந்து எடுத்து கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்ன, அடுத்தவங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட பலன் இருக்கவும் தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும்.
நான் சொல்லி கொடுக்கறது வேற, என்னையும் கேட்கறத விட நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களை தான் கேட்பாங்க ஆமாம் கண்டிப்பாங்க. எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா அவங்க இன்னைக்கு உங்களுக்கு பலன் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு கண்டிப்பா. இப்ப சொல்கிறாங்க. அவங்க சொல்லல எனக்கு எப்படி தெரியுங்க. மணத்தக்காளி கீரை போட்டு மழை பெஞ்சா தான் முளைக்கும், இந்த தண்ணியில் முளைக்காது. இது மாட்டின பின்னாடி எங்களுக்கு மணத்தக்காளி கீரை முளைச்சிருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு பலன் அதில் கிடைச்சதுனால அதனால தான் சரி அப்படின்ட்டு இப்போ காலையில் இருந்து கிளம்புனாங்க. சரின்னு அவரையும் வர சொல்லி சரி 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 எல்லா பக்கம் அப்படி ஒரு சரி சரி எல்லாம் ரொம்ப சந்தோஷங்கண்ணே. அது எங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் வந்தது ரொம்ப இல்லை அப்படி இல்லைங்க. நானே இதான் நல்லதை நம்ம செய்கிறோம், 4 பேர்த்த பார்த்து சொல்லி இது பண்ணுவோம், அவ்வளவுதானே ஒழிய நான் கொடுத்துட்டு இன்னைக்கு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு பின்னால் வந்து நான் எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன்னா அந்த தைரியம் முதல்ல வேணும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக பொருளை கொடுத்துட்டு கொடுத்தா நம்ம கடமை முடிஞ்சதுன்னு இருக்கிறத விட அதை கொடுத்து அதோட பலன் எப்படி இருக்குன்னு கேட்டால் தான் நானே இப்போ அடுத்தவங்களுக்கு தெரியும். தென்னம்பிள்ளை கொடுக்குறேன்னாங்க. திருவையாறு 3 கொடுத்தவங்க எல்லாத்துக்குடைய ரிசல்ட்டு நீங்கள் எனக்கே வந்து அந்த திருவையாறு 3 ரிசல்ட் எல்லாம் வந்துங்க தெற்கு மேற்கு ஏரியாவிலலாம் வந்து கோயம்புத்தூருக்கு மேற்கெல்லாம் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த கொடுங்க இவ்வளோ கன்று வேணும்னு தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். அதான் சொல்கிறேன். அது மாதிரி தான் இருக்குங்க. யாரும் ஏன்னா நான் ஒரு விவசாயி ஏமாற்ற மாட்டாங்க. அதுதான் ஒரு இது. சரிண்ணே வணக்கம்.